சிஎஸ்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு, ஆர்சிபிக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க, சொல்றேன். எங்க விட்டேன்? இங்க இல்ல இல்ல இல்ல, இங்க தானே. இங்க. இப்ப ஹலோ ஆல் வணக்கம். பீடா, வெல்கம் டு தி ஷோ. என்னென்ன ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது? சின்னசாமி ஸ்டேடியம், சிஎஸ்கே ஆர்சிபி நாக் அவுட் மேட்ச் நீங்க சொல்லி சொல்லி கடைசியில் நாக் அவுட் மேட்சாவே ஆயிடுச்சு. நாக் அவுட்ங்கறாங்களே, அது இதுதானா? முறைக்காதீங்க அங்கிள். 18.1 ஓவர்ஸா, எத்தனை ரன்? 18 ரன்னா. அதுவும் மழை வேற, பயங்கரமான ஃபோர்காஸ்ட் இருக்கு. என்ன ஆக போகுது பீடா, சொல்லுங்க. இனிஷியல் தாட்ஸ் என்ன? இது எப்படிங்க முத குழந்தையும் ரெண்டாவது குழந்தையும் 100 மீட்டர்ஸ்ல ஒன்னாவது ரெண்டாவதும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. எந்த குழந்தை வேகமா ஓடி ரேச முடிக்கும்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா எப்படி பதில் சொல்றீங்க, இல்ல எப்படி பதில் சொல்றதுன்னு சொல்லுங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல போய் இவங்க ரெண்டு டீமா நாக் அவுட்டுக்கு வர்ற மாதிரி வரணும், வேற ஏதாவது வந்துடக்கூடாதா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரு 2 வென்னி தான் வேர்ல்டுல உங்களுக்கு மழை கொட்டுன்னு கொட்டி நின்ன அப்புறம் 20 நிமிஷத்துல மேட்ச் ஸ்டார்ட் பண்ணா 2 வென்யூ, வாண்டர் ஜோஹானஸ்பர்க், சின்னசாமி ஸ்டேடியம், பெங்களூர். ரெண்டுமே என்னோட தாய் மண் மாதிரி. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க, மேட்ச் இதாயிடுமோ அதாயிடுமோ அங்க எங்கன்னு. மழை நின்ன அடுத்த நிமிஷம் மேட்ச் நடக்கும். எனக்கு கிரிக்கெட்டை தவிர வேற இந்த வெதரு கிதரு எதுலையுமே எனக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்ல. ஒரு ஏதோ ஒரு கட் ஃபீலிங்ல நான் சொல்றேன், டெஃபினட்டா மேட்ச் வந்து கோ டு த ஃபுல் லென்த். அதனால யாரும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. லெட் us see which team has got the strengths and weaknesses. இங்க எப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு என்னென்ன ரைட்டரால இப்ப நான் என்ன பண்ண போறேன், நான் எட்ஜி கொடுக்க போறது இல்ல. எந்தெந்த டீமு இந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, யாரா இருக்கு, இங்க பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீட்டா பிரச்சனையை தூக்கி வாங்க தலையில வச்சுட்டு நீங்க கொடுங்க சார் எட்ஜின்னு தான் இந்த தடவை சொல்ல போறேன். ஒவ்வொருத்தரையும் நான் எட்ஜி கொடுத்துருக்கேன். அதனால இப்ப இங்க உங்களுக்கு எப்படி மேட்சஸ் வந்து போயிருக்கு இது வரைக்கும் சின்னசாமியில அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 287, ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 262. அதுலயும் வந்து பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 193, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 195. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் சேஸ்ன்னு பாத்தீங்கன்னா 186, தட் இஸ் அச்சீவ்ட் பை கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு எந்த டீம் டாஸ் ஜெயிக்கிறீங்களோ உடனே சந்தோஷப்பட்டு எங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, வி ஆர் பவுலிங் ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு கூவாதீங்க. எந்த அட்வான்டேஜும் கிடையாது பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறதுனால. யூ டு பிளே குட் கிரிக்கெட், மேபி ப்ராபப்ளி கொஞ்சம் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். டியூ வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பேட் பண்றதுக்கு ஒழிய. நான் டாஸ் ஜெயிக்கிறதுனால ஏதாவது ஒரு டீம் எனக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னா ஐ பெக் டு டிஃபர் ஆன் தட். இப்ப இங்க ட்ரெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே தான். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல செட் பண்ணிக்கோங்க, அவசரப்படாதீங்க. ரன் வந்தா சந்தோஷம், ஒரு விக்கெட் மேல போகக்கூடாது. 45 for 1, 7 to 10 ஒரு மொமெண்டம், 35, 80 for 2, 11 to 15 55 ரன்னு, 16 to 20 ஒரு 65 ரன்னு, 200ல இருந்து 210 வந்துரும். அதே திருப்பி சொல்றேன், 186 தான் ஹையஸ்ட் சேஸுங்கும் போது இந்த டீம்ல இவன் இருக்கான், அந்த டீம்ல அவன் இருக்கான், 220 அடிக்கிறேன் 240 அடிக்கிறேன்ட்டு ப்ளீஸ் டோன்ட் லூஸ் யுவர் வே. தட் இஸ் வேர் சான்சஸ் ஆஃப் people losing the game. இங்கேயும் பாத்தீங்கன்னா spinners have made a massive role in every single game. That has been the talking point. லாஸ்ட் மேட்ச் 187, 140 ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச டிசி மாத்திட்டாங்க. டிசி ஸ்பின்னர்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் குல்தீப் conceded 7 overs 76 for 1, which we felt that they have an edge in. ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணாரு ஸ்வப்னில் சிங், 4 overs 44 for 1. ரெண்டு டீமுமே they given 11 and over. Considering DC which has been ruling the whole IPL with their spinners didn't come to their party, that is a reason they lost their way. இப்ப போன மேட்ச் உங்களுக்கு எப்படி போயிருக்குன்னு பாருங்க. ஆர்சிபி 61 for 2, அந்த ஒரு விக்கெட் கூட கொடுத்துட்டாங்க. டிசி 54 for 4, முடிஞ்சு போச்சு மேட்ச். அங்கேயே நீங்க பவர் பிளேல எப்ப நீங்க இது பண்றீங்களோ முடிஞ்சது. ப்ரீவியஸ் மேட்ச் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு போறேன். ஆர்சிபி vs ஜிடி, ஆர்சிபி 92 for 1, ஜிடி 23 for 3. they got a heavy hammering. எந்தெந்த டீம் எல்லாம் இந்த பவர் பிளேல உங்களுக்கு வந்து விட்டுருக்கு. ஆர்சிபி எல்எஸ்ஜி பாருங்க, எல்எஸ்ஜி 54 for 1, ஆர்சிபி 48 for 3. அங்கதான் மேட்ச் போச்சு. சோ ஒவ்வொரு மேட்சும் நீங்க பாத்தீங்கன்னா
the teams which have done well in power play are the ones which have gone to win. இப்ப வந்து ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா தலைவலி கிடையாது. மேக்ஸ்வெல் will take the place of Will Jackson. So the playing level will be Kohli, Faf, Rajat Patidar, Maxwell, Green, Lemror, Dinesh Karthik, Swapnil Singh, Siraj, Lockie Ferguson, and Yash Dayal. Their impact sub has to be Vaishak Vijaykumar or Karan Sharma based on where RCB bat or bowl. அதாவது இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மேக்ஸ்வெல் வந்து ஒரு 3 ஓவர் ஸ்பின் போட்டுருவாரு. இஸ் அ பெட்டர் ஸ்பின்னர் தேன் ஜாக்ஸ் டு அன் எக்ஸ்டென்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஸ்வப்னில் சிங் ஹஸ் பிகம் a man of golden now. அவரும் விக்கெட் எடுக்கிறாரு. 3வது ஸ்பின்னர் உங்களுக்கு தேவையா? 2 ஸ்பின்னர் தான் நீங்க ஆட முடியும். சிராஜ் இஸ் போலிங் வெல்ல, யாஷ் தயால் இஸ் போலிங் வெல்ல. இப்ப உங்களுக்கு ஜாக்ஸ் இல்லைன்றதுனால அந்த ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் ஆடியே ஆகணும்னு ஆடுவாங்க. It has to be Lockie Ferguson. என்னோட impact set will definitely be Vaishak Vijaykumar. Unless otherwise a ball really stops and turns and RCB ball second ஒரு டார்கெட் டிஃபெண்ட் பண்றாங்க, பால் திரும்புது அப்படின்னா நீங்க கரண் சர்மாவை ஆடலன்னு ஒழிய my choice will surely be Vaishak Vijaykumar. CSK எப்படி போகணும்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சேல், சிவம் தூபே, ஜடேஜா, MS தோனி, மிச்சேல் சாண்ட்னர், ஷார்துல் தாக்கூர், தேஷ்பாண்டே, சிமர்ஜித் சிங் அண்ட் தீக்ஷானா. அவங்களோட சப்பு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன் தே ஹாவ் டு கோ. இப்போ உங்களுக்கு வந்துட்டு டப்புன்னு விக்கெட் விழுந்துருச்சுன்னா யூ ட்ரை அண்ட் கெட் ரஹானே இன். அப்படி விக்கெட் வேலை இப்ப நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா யூ காட் டு கெட் ரிஸ்வி இன். திஸ் இஸ் கோயிங் டு பி தேர் பிளேயிங் லெவனு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 6 overs 45 அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலி வந்துட்டு ஒரு வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு. பாப் வந்து ஆன் அண்ட் ஆஃபா இருக்காரு. ஒரு மேட்ச் அடிக்கலன்னா அடுத்த மேட்ச் அடிக்கிறாரு. பட்டிதார் பேட்டிங் ஆடுறத பாக்குறதுக்கே அழகா இருக்கு. மேக்ஸ்வெல் வந்துட்டு விக்கெட் சீக்கிரம் லேட்டா விழுந்தா மேக்ஸ்வெல் வருவாரு, இல்லைன்னா கிரீன் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க போது டாப் 4 இஸ் ஆல்சோ பீக்கிங் அட் த ரைட் டைம். இவங்க பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா போன மேட்ச் ஒரு எலக்ட்ரிக் ஸ்டார்ட் கொடுத்தாரு. ருத்ராஜ் அடிச்சுனே தான் இருக்காரு. அதே மாதிரி பருத்தி மூட்டை நம்பர் 3 இஸ் பீன் ரெவலேஷன் இஸ் பீன் டூயிங் வெல். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு சாண்ட்னர் மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டீங்கன்னா விக்கெட் சீக்கிரம் விழுதுன்னா அந்த நம்பர் 4 சாண்ட்னர் இறக்கி விடலாம். அவரை நீங்க வச்சு ஏமாத்த முடியும். ஒரு 20 ரன் ஒரு 14 பால் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இல்லைன்னா சிவம் தூபே அப்படிங்கும் போது இந்த டாப் 4 வந்து பெருசா உங்களுக்கு வந்து எட்ஜின்னு எதுவும் கொடுக்க முடியாது. அங்க கன்சிடரிங் மேக்ஸ்வெல் இஸ் பேட்டிங் நம்பர் 4 இந்த லாஸ்ட் பெஸ்ட் 12 to 20 கிரீன், லெம்ரோர், டிகே. இப்போ லெம்ரோர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளாஷஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் காமிச்சாரு, பெரிய இதுவா இல்ல. கிரீனு வந்துட்டு ஒரு டென்ட் கிரியேட் பண்ண நல்லா ஆடிட்டு இருக்காரு. தினேஷ் கார்த்திக் டெஃபினட்டா நல்லா ஆடிட்டு இருக்காரு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா கன்சிடரிங் சிவம் தூபே பேட்டிங் அட் 4, ஜடேஜா, MS தோனியோட ரெக்கார்ட் எல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னு. சாண்ட்னர் கேன் பேட், ஷார்துல் தாக்கூர் கேன் பேட்டுங்கும் போது அதுக்கப்புறம் அந்த இம்பாக்ட் சப்பும் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ரிஸ்வி, வேரஸ் ஃபார் தெம் இட்ஸ் கோயிங் டு பி எ பவுலர். அந்த டெப்த் டிங்கி பேட்டிங் டெப்த் கொஞ்சம் சிஎஸ்கேக்கு இருக்கு. அதுக்கப்புறம் போலிங் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீக்ஷானா இஸ் சம்மன் ஹூ இஸ் கோயிங் டு போல் டைட்லி, நாட் கோயிங் டு பிக் அப் விக்கெட்ஸ். சாண்ட்னர் நம்ம ஆடணும்னு சொல்றோம், நம்ம எல்லாரு கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு கிளீசன் ஆடுவாங்க, ஆட போறாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் சிமர்ஜித் சிங் இஸ் பீன் போலிங் வெல். துஷார் தேஷ்பாண்டே விக்கெட்டா எடுத்துட்டு இருக்காரு. ஷார்துல் தாக்கூர் பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த 4 overs 32 இதுல நீங்க சொல்ல முடியாது. ஜடேஜா வந்து இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அ கீ ஹியர் அப்படிங்கும் போது இங்க வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இஸ் வாட் த லாஜிக் LHG ரியலி டுக் டு ஸ்டைஃபில் RCB. இஃப் யூ சி வந்து மணிமாறன் சித்தார்த் அப்படி நியூ பால்லே கொடுத்தாங்க. சாண்ட்னர் மாதிரி ஒரு ஆள் இருந்து உங்களுக்கு ஜடேஜாவும் இருந்து தீக்ஷனாவும் இருந்தா there is a good chance you can use more of Santner. அதை பண்ணுவாங்களா அப்படிங்கும் போது தெரியாது. அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த போலிங் ஃப்ரண்ட் அப்படிங்கும் போது அவங்களும் they are really peaking at the right time. யாஷ்தா பியூட்டிஃபுல்லா போடுறாரு, சிராஜ் வந்து சூப்பர்வா போடுறாரு. ஸ்வப்னில் has got a knack of picking up wickets. வைஷாக் விஜயகுமார் will be effective here. Green and Maxwell can do that 5th bowler and 6th bowler duty அப்படின்றதுனால இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் யாருக்கு எந்த இடத்துல எட்ஜ் இருக்கு அப்படின்னு. And RCB has been coming with 5 back-to-back wins with a momentum on. இப்ப நான் உங்களை வந்துட்டு தப்பிச்சுட்டு கேக்குறேன், வந்துட்டு 5 தடவை ஜெயிச்ச சாம்பியன்ஸ் தான்றீங்களா? மொமெண்டம் தான்லே கணக்கு. RCB சலா தெரியாது, இவத்து நமதேன்றீங்களா? இல்ல நீங்க எட்ஜுன்னு சொல்லிட்டு ஓவராலா நீங்க சொல்லவே இல்லை, அப்படியே தள்ளி விட்டீங்க. இல்ல சரி பரவாயில்ல, தப்பிச்சிட்டேன்னு சொன்னேனே, அதான் உங்ககிட்ட போட்டேன்னு. சரி ஓகே பீடா. ஆனா அதான் சொல்றேன், சிஎஸ்கே வந்து சிட்டிங் வெரி கம்ஃபர்டபிளி. ஆல் தே நீட் இஸ் டு பிளே ஒன் குட் கேம் ஆஃப் கிரிக்கெட். அதுவும் சின்ன சாமியில தே ஹேவ் பீன் சக்சஸ்ஃபுல்.
ஸோ அந்த ஒன் குட் கேம் ஆஃப் கிரிக்கெட் தே நீட் டு பிளே அண்ட் தே நீட் டு என்ஷூர் பிளே ஆஃப். அதுதான் கிட்டத்தட்ட. ஆர்சிபி தே ஹேவ் டு பஞ்ச் ஸ்லைட்லி அபவ். என்ன அப்படின்னா அந்த 18.1 இல்ல அந்த 18 ரன் அந்த ரன் ரேட்டையும் சேர்த்து அவங்க வின் பண்ண வேண்டியிருக்குன்றதுனால தே ரெக்வயர் தட் எக்ஸ்ட்ரா பஞ்ச். பட் அந்த எக்ஸ்ட்ரா பஞ்ச் பண்றதுக்கு அந்த மொமெண்டம் ஆர்சிபி கிட்ட இருக்குது. ஹேவ் ஆல் த ஆர்சனல். நீங்க சொன்ன மாதிரி ஜாக்ஸ் போயிட்டாலும் மேக்ஸ்வெல் இந்த போரஸ்ட் ஆஃப் த போரஸ்ட் ஃபார்ம்ஸ் இல்லைன்னு சொல்லல. பட் தென் அது நாட் அ பேட் ரீப்ளேஸ்மெண்ட் டு ஹேவ் கிவன் த மேட்ச் கிவன் த சுச்சுவேஷன். இப்ப எல்லாத்தையும் நானும் போட்டு சுத்தி வளைச்சு தான் பேசுறேன். இப்ப ஒருத்தர் அப்படின்னு சொல்லணும். நானும் வந்து மனசாட்சியே இல்லாம மஞ்சள் சட்டை போட்டு வந்து உட்காந்துருக்கேன். அதான் சொல்றேன். ஸோ ஐ ஆல்சோ ஹேட் டு டேக் அ பிக் நவ். எனக்கு என்னமோ ஆனா மொமெண்டம் ஆர்சிபி கிட்ட இருக்கு. ஹோம் கிரவுண்ட் ஆர்சிபி. என்ன ஒரு சிஎஸ்கே ஃபேன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கோம். இருந்தாலும் நியூட்ரலா சொல்லணும். ஃபேனா வந்து சிஎஸ்கே குவாலிஃபை ஆகும் தேர்ட் பிளேஸ் தான் இருக்காங்க அப்படின்னு தோணினாலும் ஐ ஹாவ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் ஆர்சிபி வில் புல் திஸ் அக்ராஸ் அண்ட் தே வில் குவாலிஃபை டு த பிளே ஆஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. பட் சிஎஸ்கே குவாலிஃபை ஆனாலும் ஐ வில் பி ஹாப்பி. என்ன நம்மளுடைய ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? அதான் நீங்க வந்து ரொம்ப இதுவா சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒரு டீம் ஜெயிப்பாங்கன்ற சந்தோஷத்தை சொல்றதை விட இன்னொரு டீம் தோப்பாங்கன்ற சொல்றதுக்கு அந்த மனசு எனக்கு வலிக்குது. என்னால சொல்ல முடியல இந்த டீம். ஏன்னா ஒரு டீம் ஜெயிப்பாங்கன்னா இப்போ இப்போ ஒரு 55-45 எட்ஜ்ன்றா இந்த 45 இன்னொரு டீம் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. தட் இஸ் ரீசன் ஐ டோல்ட் யூ த கண்டிஷன்ஸ். அண்ட் உங்களை கேட்டேன், நீங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஆர்சிபின்றீங்க. இல்ல இன்னொன்னு என்னன்னா பீடா, வி ஹவ் சீன் சிஎஸ்கே பிளே தேர் பெஸ்ட் கிரிக்கெட் ஓவர் த இயர்ஸ் பார்த்திருக்கோம். சிஎஸ்கே ஆர் நோவேர் க்ளோஸ் டு பிளேயிங் தேர் பெஸ்ட் கிரிக்கெட். அது வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆல்சோ நீட் டு அக்செப்ட் தட் தேர் நாட் பிளேயிங் தேர் பெஸ்ட் கிரிக்கெட் அட் த மூமெண்ட் அண்ட் தட் மைட் நாட் பி இனஃப். சிஎஸ்கேவுமே இந்த ஆர்சிபியை ஸ்டாப் பண்றதுக்கு தே நீட் டு பிளே சம்வேர் க்ளோஸ் டு தேர் பெஸ்ட் கிரிக்கெட். பட் ஆர்சிபி ஆர் பிளேயிங் சம்வேர் க்ளோஸ் டு தேர் பெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறப்ப ஐ ஃபீல் ஆர்சிபி ஹாவ் அன் அட்வான்டேஜ். நாட் ஒன்லி தட், இப்ப ஆர்சிபிக்கு நம்ம கிளியரா சொல்லிட்டோம், தலைவலிங்கிறது எதுவும் கிடையாது. ஜாக்ஸ் வெளியே போறாரு, அவருக்கு பதிலா வந்துட்டு மேக்ஸ்வெல் உள்ள வந்துட்டாரு. லைக் டு லைக் ஒரு ஹிட்டரு ஒரு ஆஃப் ஸ்பின்னர், பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர் வந்துட்டாங்க போது இங்க நீங்க உங்களுக்கு பாருங்க, சிஎஸ்கேக்கு மோயின் அலி வெளில போயிட்டாரு. அவங்க கிளீசனை கொண்டு வரலாம், அது தப்பான மூவா இருக்கலாம். It might going to create a change in their combination which they have to go, particularly with இவரு சாண்டனர். அதை பண்ணுவாங்களா தெரியாது. சிஎஸ்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு, ஆர்சிபிக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க, சொல்றேன். எங்க விட்டேன்? இங்க இல்ல 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 இங்க தானே. இங்க இப்ப So let us go for the fantasy picks. Fantasy picks பாத்தீங்கன்னா பாஃபுக்கு இங்க படும், அடிச்சுனே தான் இருக்காரு இங்க. ஆனா கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு. போலி அவுட் ஆற மாதிரி எனக்கு தெரியல ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். கேமரூன் கிரீன் வந்து கண்டிப்பா வந்து போலிங் போடுவார், அவர் எடுங்க. மேக்ஸ்வெலும் பேட்டிங் ஆடும் போலிங் போடுவாரு. வாட் எவர் இட் இஸ், வெதர் இட்ஸ் கோயிங் டு பி தி லாஸ்ட் கேம் ஃபார் மேக்ஸ்வெல் ஆர் இட்ஸ் கோயிங் டு டேக் தம் டு பிளே ஆஃப்ஸ்ன்றதுனால ஒரு மாதிரி வேற ரகத்துல வருவார், அவர் எடுங்க. பருத்தி முட்டை மிச்சல் எடுங்க, இந்த பிச்சில் அவர் கண்டிப்பா படும். சிவம் தூபைவையும் எடுங்க, அவருக்கும் இந்த பிச்சில் படும். என்னோட 6 பிக்கு ஃபாஃப் டூ பிளஸி, விராட் கோலி, கேமரூன் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், டேரல் மிச்சேல் அண்ட் சிவம் தூபே. இது ஓகே அப்படின்னு சொன்னா இந்த மீதி 5 முடிச்சிருக்காங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிளேயரு ரஜாத் பட்டிதர், அங்கேருந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அதான் சொல்லிட்டீங்களே, ஃபர்ஸ்ட் பிக் ரஜத் பட்டிதர். அதே மாதிரி யாஷ் தயால் போன மேட்ச் 3 விக்கெட், அவரும் வந்து விக்கெட் டேக்கிங் ஃபார்ம்ல இருக்காரு. ஹி இஸ் தேர் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் தி சீசன். ஸோ யாஷ் தயால் நம்பர் 2. ருத்ராஜ் கெய்க்வாட விட முடியாது, நீங்க எடுக்கலன்னு நினைக்கிறேன். எடுக்கல. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட அவரும் பெரிய ஸ்கோர் அடிப்பாரு. அவர் செஞ்சுரி அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுதான், ஏன்னா அவர் வந்து கேப்டனா பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு, அவ்வளோ மெச்சூர் ஆடுறாரு. நீங்களே சொன்னீங்க ஒரு சேஸ் எப்படி முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆர்ஆரோட ஆடினாரு. அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெச்சூரிட்டி, கேமை பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. 583 ரன் நினைக்கிறேன் இந்த சீசன். 600 ரன்ஸ் ஈஸியா கிராஸ் பண்ணிடுவாரு. அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த இன்னிங்ஸும் அவர் கண்டிப்பா ஷோல்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பிளே பிக் நாக். ஸோ ருத்துராஜ் கெய்க்வாட் நான் எடுக்கிறேன். துஷார் தேஷ்பாண்டே நீங்க சொல்றீங்க போட்டாலே விக்கெட் கிடைக்குது, நீங்க எடுத்துட்டீங்களா? இல்ல எடுக்கல. அதான் துஷார் தேஷ்பாண்டே. சாண்ட்னர் ஆடுனா நான் 5ஆவதா சாண்ட்னர் எடுப்பேன் கண்டிப்பா. நீங்க சொல்லுவீங்களா டபுள் டியூட்டி அப்படின்னு, பவுலிங்கும் போடுவாரு பேட்டிங்கும் பண்ணுவாரு, ஒரு 2 கேட்ச் பிடிப்பாரு. ஸோ சாண்ட்னர் ஆடுனா கண்டிப்பா சாண்ட்னர் எடுப்பேன். ஜடேஜா நீங்க எடுக்கல? இல்ல இல்ல
ஜடேஜா அகைன் அனதர் டபுள் டியூட்டி. இந்த மாதிரி கிரன்ச் கேம்ஸ் நம்ம பார்த்தோம் அந்த ஃபைனல்ல வந்து என்ன ஆச்சு போன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. பிக் கேம்ஸ்ல வந்து இந்த மாதிரி பிக் பிளேயர்ஸ் வில் டர்ன் அப். அதனால ஜடேஜா என்னால் மிஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய பிக் ஸ்பீடா. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் துஷார் தேஷ்பாண்டே, ருத்துராஜ் கெய்க்வாட், சாண்ட்னர், ஆர் ஜடேஜா. அந்த சைடு ரஜத் பட்டிதார் அண்ட் யாஷ் தயால். ஸோ எல்லாமே சொல்லியாச்சு, அனலைஸ் பண்ணியாச்சு. எட்ஜ் வந்து ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். பட் ஐ எம் ஹாப்பி, ஐல் பி ஹாப்பி டு பி ப்ரூவ் ராங் பை சிஎஸ்கே. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? நான் தான் சொல்றேனே, இப்போ ஒரு நார்மலா ஒரு 4 வருஷம் முன்னாடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ப்ராபப்ளி நான் வந்து எட்ஜ் ஆர்சிபி தான் ஜெயிக்கும் ஈஸலா நபதேன்னு இருப்பேன். நான் ஏன் அதை சொல்ல மாட்டேன்றேன்னா, ஒரு எமோஷன் ஏன்னா வந்து நம்மள ஓட்டுவாங்க கமெண்ட்ஸ்ல, அதுக்காக. ஓட்டுவாங்கன்னு கிடையாது. சிஎஸ்கே வந்து அந்த மேட்சை தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு சூரியன் ஒண்ணு இருக்கு. அந்த சூரியன் வந்து காத்தால 6 மணிக்கும் உதிக்கும், நைட்டு 12 மணிக்கும் இருக்கும், 8 மணிக்கும் இருக்கும். அந்த சூரியன் வந்து அஸ்தமனம் ஆயிடும் பெங்களூர்ல. அதுக்கப்புறம் அந்த சூரியனை யாரும் பார்க்க முடியாது. சோ இப்ப அந்த சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸுக்கு போனான்னா அந்த சூரியனை திருப்பியும் அவங்க ஊர்ல பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது முடிஞ்சிரும். அதனாலதான் எனக்கு வந்துட்டு ஈஸலா நமதே, இவத்து நமதே, ஆர்சிபி தான். போன மேட்ச் 5 மேட்சா நீங்க ப்ரிவியூ பாத்திருக்கீங்க. காம்பினேஷன் கிராக் பண்ணிட்டாங்க, அவங்கள தோக்க அடிக்க முடியாதுல்ல, வாங்கலே பாப்போம் அப்படின்னு சொல்றது மனசு எனக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த ஒரு சூரியன் வந்து அஸ்தமிக்க போகுது. அது அஸ்தமிக்க போறது வந்து இன்னொரு 4 நாள் லேட் ஆகலாம், 7 நாள் எப்படி லேட் ஆகலாம். நம்ம நினைக்கும் போதுதான் இன்னும் 2 சீசன் வந்து விளையாடுவார் அவரு. இல்ல அது அந்த ஒரு எமோஷன்ல நான் சொல்றேனே ஒழிய, இல்லைன்னா ஒரு நான் எட்ஜ் கொடுத்திருப்பேன். அவர் வந்து அவருக்கு ஒரு 34 வயசு, அவர் ரிட்டையர்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் பாவம் 16 வருஷமா ஆர்சிபி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 8 மேட்ச்ல 7 தோத்துட்டு எந்த டீமே இந்த மாதிரி ஒரு ரெசிலியன்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி இஃப் ஆர்சிபி கெட் த்ரூ சிஎஸ்கேக்கும் போது அதை நான் வந்து சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆர்சிபி தான் அடிப்பாங்க அப்படின்னு. எட்ஜை இன்டைரக்டா நான் கொடுத்துட்டேன். ஆனா யாரு ஜெயிக்க போறாங்கன்ற அந்த பாரத்தை நான் எடுக்காம உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்க ஆனஸ்டா நான் சொல்றதை வச்சுட்டு இந்த லேட்டஸ்ட் ஃபார்ம் கைடு, கரண்ட் ஃபார்மை வச்சுட்டு நீங்க ஆர்சிபின்னு சொல்றீங்க. அதான் நான் திருப்பி சொல்றேன், எந்த டீம் ஜெயித்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், வாவ் வெல் டன் அப்படின்னு. ஆனா எந்த டீம் தோத்தாலும் என் மனசு உடஞ்சு போயிடும், எந்த டீம் தோக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு. அதனால ஐ வில் நாட் விஷ் பேட் ஃபார் எனி டீம்ஸ். I hope both the teams get full 20 overs of cricket to showcase their skill, where it should not be any advantage of any team for the rain curtail match. அதே இப்ப நான் ஒரு ட்வீட் போட்டோமா சொன்னேன், ஏயா நீங்க அல்கோரிதம்ன்றது நீங்க கிரிக்கெட் ஸ்கோர்ஸுக்கு போடுவியா, வெதருக்கும் போடுவியான்னு ஒருத்தர் கேக்குறாங்க. ஐயா கோச்சிக்காதீங்க, 20 மேட்ச் 20 ஓவர் நடக்கட்டும். எந்த டீம் நல்லா ஆடுறாங்களோ, எந்த டீம் டிசர்வ் டு கோ, லெட் them go. ஐ டோன்ட் வாண்ட் எனி டீம் டு ஃபைண்ட் an advantage. 8 ஓவர் மேட்ச். இப்ப நான் சொல்றேன், விழுந்து விழுந்து டாஸ் வின் பண்ணி இன்டைரக்டா பேட்டிங் ஆடுன்றேன். ஒரு 7 ஓவர் மேட்ச்னா எப்படி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆட முடியும்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ ஒரு ஆர்சிபியே வச்சுக்கோங்க, டாஸ் ஜெயிக்கிறாங்க, பயங்கர இதுவா இருக்கு, ஓகே 20 மேட்ச் ஓவர் மேட்ச் நடக்கும்னு சொல்லிட்டு பேட்டிங் எடுக்கிறாங்க, மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் 6 ஓவர்னா அவங்க ஒரு மார்ஜின்ல வேற ஜெயிக்கணும். ஸ்மால் மார்ஜின் தான் பாவம், அது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஒரு போகும் இல்லையா? அதுக்காக தான் மனசு வேண்டி ஒரு ட்வீட்டை போட்டேன், ஒரு 20 ஓவர் நடக்கணும்னு. Hopefully that happens, where it's going to be a fair thing that both of them will have an opportunity to really play it to the whole, and fans will have a cracking game to see whichever team that deserve to win. நான் எந்த டீம் ஜெயிக்கும் நான் திருப்பி சொல்லவே போறதில்ல. எந்த டீம் ஜெயிச்சாலும் ஐம் ஹாப்பி, எந்த டீம் தோத்தாலும் I'll be very very hurt about it. Let's see what is in store, where weather gods are kind to make sure that we get full entertainment until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye bye.